Hello students, welcome back to Zero File. I am Krishna. This is session for 8th standard science. So this session we are going to discuss about the topic pressure. It's a very important topic, pressure. First you can do force by area. That means force acting on surface area. ஒரு ஏரியால ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் தான் என்ன பிரஷர். So the pressure வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமா செக் பண்ணலாம். இது ஒரு ஹோஸ். சரி நம்ம வீட்ல ஹோஸ் இருக்குல. நீ வாட்டர்ல ஃப்ளோ ஆகல அந்த ஹோஸ் நினைச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன ஹோஸ். இப்போ இந்த ஹோஸோட ஏரியா வந்து 5 மீட்டர் ஸ்கொயர். இதோட ஏரியா 2 மீட்டர் ஸ்கொயர். இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ இது பெரிய சைஸ், இது சின்ன சைஸ். இதுக்குள்ளாடி வாட்டர் ஃப்ளோ ஆகுது, இதுக்குள்ளாடி வாட்டர் ஃப்ளோ ஆகுது. சோ இந்த ரெண்டு ஹோஸ்லயுமே ஃப்ளோ ஆகுற வாட்டரோட ஃபோர்ஸ் வந்து சேம். என்ன? இங்கே 100 நியூட்டன், இங்கே 100 நியூட்டன். சரியா? இப்போ நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. எத்தனை ஹோஸ்ல வந்து ரொம்ப பிரஷரா தண்ணி வெளியே வரும். ரெண்டு ஹோஸ்லயும் நம்ம பார்க்கும்போது எங்க ஏரியா குறைவா இருக்கோ அதோட தான் பிரஷர் அதிகமா இருக்கும். அதை செக் பண்ணலாமா? பாருங்க. pressure formula என்ன? force by area. நம்ம force எவ்வளவு? 100. area எவ்வளவு? 5. 105 டிவைட் பண்ணிச்சனா 20. யூனிட் வந்து நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்க பாருங்க force எவ்வளவு? 100 and area 2. கட் பண்ணியாச்சுனா 50. கன்க்ளூஷன் இங்க வாங்க. The pressure is depends on two factors. What? One is the force and one is the area. The pressure is directly proportional to the force. If உங்களோட force increase ஆகுதுனா automatically உங்களோட pressure என்ன ஆயிடும்? increase ஆயிடும். And the pressure inversely proportional to area. Inverse means opposite ஆகும். Area increase ஆகுதுனா pressure கம்மியாகும். Area decrease ஆகுதுனா pressure வந்து increase ஆகும். சின்ன ஹோஸ்ல வந்து அதிகமான pressure கிரியேட் பண்ணலாம். பெரிய ஹோஸ்ல வந்து pressure கம்மியா கிரியேட் பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள். நீ ஃபுல்லா pressure படிச்சிட்டு இருக்கீங்க. pressureனா என்னன்னு एक्चुअली தெரியாம நம்ம படிக்க முடியாது. Students, you see that nail, axe, injection needle, then the knife edge எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். கரெக்ட்டா? ஷார்ப்பா இருக்கிற மீனிங் என்னன்னா அதோட ஏரியா ரொம்ப கம்மியா இருக்கும். பிரஷர் அதிகமா வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? we will automatically reduce the area. சோ இந்த கான்செப்ட்னால தான் பிரஷர் அதிகமா வேணும்ல, அப்பதான் நமக்கு ஈஸியா கட் பண்ண முடியும், ஈஸியா செவத்துல அரைய முடியும், ஈஸியா இன்ஜெக்ஷன் நீடில் வந்து நம்ம பாடியில வந்து ஈஸியா இன்ஜெக்ட் ஆகணும்னா நிறைய பிரஷர் தேவைப்படுது. அப்படிதானே? சோ அதனால தான் அதோட அந்த நீடில் சைஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப ஏரியா ரொம்ப கம்மியா இருக்கு. சோ அதனால பிரஷர் கிடைக்குது. புரியுதா? அந்த மாதிரி ரொம்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ டெசர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நடக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவோம். பட் இந்த கேமல் வந்து ரொம்ப ஈஸியா நடக்கும். ரீசன் என்ன தெரியுமா? சரி நம்மளோட ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், சர்ஃபேஸ் ஏரியா. பட் அந்த கேமலோட ஃபுட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப் எட்ஜா இருக்கும். கரெக்டா? ஷார்ப்பா இருக்கும்போது ஏரியா கம்மியா இருக்குது. சோ ஆட்டோமேட்டிக்கா நிறைய பிரஷர் கிடைக்கும், ஈஸியா டெசர்ட்ல எல்லாம் நடந்து போகுது. சோ இதெல்லாம் சின்ன பேசிக் ஐடியா தான். நெக்ஸ்ட் டாபிக் அட்மாஸ்பியரிக் பிரஷர். गाइस இப்போ அட்மாஸ்பியர் சொல்லும்போது என்னன்னா நம்மள சுத்தி இருக்கிற ஏர் ஃபில்ட் ஸ்பேஸ் தான் என்ன அட்மாஸ்பியர் சொல்றோம். அப்போ ஒரு வேக்கன்ட் இருக்குன்னா அங்க என்ன ஏர் வந்து ஃபில் ஆயிடும். சோ நமக்கு தெரியும் நம்மள சுத்தி ஏர் இருக்குது. இதுதான் என்ன அட்மாஸ்பியர். இந்த அட்மாஸ்பியர் ஏரோட பிரஷர் தான் என்ன அட்மாஸ்பியரிக் பிரஷர். அத ATM னு சொல்றோம். ஆக்சுவல் டெஃபினிஷன் பாருங்க. பிரஷர் இன்னும் பெரிய மேஜிக் கிடையாது. பிரஷர்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. அட்மாஸ்பியர்னா ஏரோட, ரைட்? பாருங்க ஃபோர்ஸ் ஆஃப் ஏர் என்ன force by area. அப்படிதானே? on unit surface area of the surface of the earth. So definition எப்படி படிக்கலாம்? The amount of force or weight of air that act downward on unit surface area of the surface of the earth. key point வந்து force of the air by surface area of the earth. இதுதான் என்ன atmospheric pressure. இந்த atmospheric pressure வந்து எப்படின்னா earth surface வந்து height increase ஆக இந்த atmospheric pressure வந்து decrease ஆயிடும். புரியுதா? இந்த atmospheric pressure எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம்னா with the help of ஒரு instrument என்னன்னா அது வந்து barometer யூஸ் பண்ணி atmospheric pressure மெஷர் பண்ணலாம். சோ அதை மெஷர் பண்ணும்போது அந்த barometerல ஒரு லாங் டியூப் இருக்கும். அந்த டியூப்ல வந்து mercury ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த mercuryயோட height from the sea level அதுல பேஸ் பண்ணி தான் நம்ம இதோட பிரஷரை கால்குலேட் பண்றோம். இப்போ நம்மளோட அட்மாஸ்பியரிக் பிரஷர் பாரோமீட்டர் வைக்கும்போது என்ன ஆகும்னா sea லெவல்ல இருந்து 76 cm அல்லது 760 mm வந்து எதுல ஷோ ஆகும்? இந்த பாரோமீட்டரோட அந்த டியூப்ல மெர்க்குரியோட லெவல் ஷோ ஆகும். இந்த வேல்யூவை கன்வர்ட் பண்ணி தான் என்ன எடுக்கறாங்கன்னா one atmospheric pressure is equal to 1.01 10 power 5 Newton meter power minus 2. Pressure is equal to we know that force by area. Force na என்ன யூனிட் நியூட்டன், ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர். சோ இந்த மேல எடுக்கும்போது நியூட்டன் மீட்டர் பவர் -2. got it? ரொம்ப சிம்பிள். யூனிட் வந்து மக்க பண்ண வேண்டாம், ஈஸி தான்.